இயேசு என்கின்ற ஜீவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவபூர்வமாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயமாய் மாறுவதற்காக தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்றால் மனுஷனுக்குள்ளே ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி எப்படிப்பட்டது என்றால் இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நாளும் எந்த இருளும் இந்த ஒளியை பற்றிக்கொள்ள முடியாது, மறைத்து விட முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அதிசயம் என்று சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாய் நம்மை மாற்றுகிறார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை அதிசயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ளே ஜீவனாய் வருகிறது. இந்த ஜீவன் நமக்குள்ளே ஒளியாய் வாசம் பண்ணுகிறது. இந்த ஒளி எப்படிப்பட்டது என்று சொன்னால் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் மாறுகிறது. இப்ப இருளிலே இது பிரகாசிக்கிறது என்று சொன்னால், இந்த இருள் எப்படியாகிலும் இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை அணைக்க வேண்டும் என்று எப்படியாகிலும் மேற்கொள்ளும்படியாய் இருள் ஆனது இந்த ஒளியோடு கூட போராடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறபடியினால் நம்மை அதிசயமாய் மாற்றுகிறது. என்ன அதிசயம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த இருள் நம்மை மேற்கொள்ளும்படியாய் வந்தாலும் அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை பற்றி பிடிக்காதபடிக்கு எந்த இருளையும் மேற்கொள்ளுகிற ஒரு வெளிச்சத்தை, ஒளியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.